Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல wave optics லெசன்ல resolving power of microscope பார்க்கலாம். இப்போ இந்த டயகிராம் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இது வந்து principal axis, இது வந்து object. இது வந்து image. ஓகே. இது வந்து ஒரு objective lens. இப்போ ஒரு குட் மைக்ரோஸ்கோப்ங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டேன்னா இட் ஷுட் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் அண்டர் த அப்சர்வேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு மேக்னிஃபை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இட் ஷுட் ரிசால்வ் த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை. மேக்னிஃபை பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி சரியா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கணும். சரியா, அதோட ரிசால்விங் பவர் வந்து இட் ஷுட் பி குட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணும்போது இதை மேக்னிஃபை பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். மேக்னிஃபை பண்ணும்போது இட் ஷுட் நாட் அப்பியர் பிளர்டு. சரியா, நல்ல கிளாரிட்டியோட எனக்கு இமேஜ் கிடைக்கணும். அதுதான் இந்த மைக்ரோஸ்கோப்போட பர்பஸ். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து பீட்டா. இந்த லென்த் வந்து ஃபோக்கல் லென்த்து. சரியா, இப்போ இந்த இமேஜ், இந்த லென்ஸுக்கும் இமேஜுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வி. இப்போது இந்த இடத்துல ஒரு இமேஜினரி லைன் போடுறோம், இதை வந்து ஆப்ஜெக்ட் பிளேன்னு சொல்கிறோம். இங்கே இமேஜ் பிளேன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏ. நம்ம ஹாஃப் த டிஸ்டன்ஸை வந்து a/2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இங்கே. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த டிஸ்டன்ஸு r0 1.22 lambda v/a. ஓகே, இப்போது இது உனக்கு ஒரு கோன் மாதிரி அப்பியர் ஆகுது இல்லையா, அதனால் இந்த ஆங்கிளை வந்து கோனிக்கல் ஆங்கிள், ஃபுல் ஆங்கிள் வந்து கோனிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து ஒரு கோனிக்கல் ஆங்கிள், நம்ம வந்து ஹாஃப் த ஆங்கிள்லாம் கன்சிடர் பண்ணுறோம் பீட்டா. இப்போது டி மினிமம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரெசல்யூஷன். ஓகே, ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது 1/d மினிமம். 2 டேர்ம்ஸ் நம்ம பார்க்குறோம், டிஸ்டிங்ஷ் பண்ணிக்க கரெக்டாக. டி மினிமம்ங்கிறது ரெசல்யூஷனு, 1/d மினிமம்ங்கிறது ஆர்பி, ரிசால்விங் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். ஓகே, இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அல்லது ரேடியஸ் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். இப்போ இது எடுத்தீங்கன்னா இது ஒரு லென்ஸு. இந்த லென்ஸுக்கு என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ரே ஆப்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். சரியா, ஒரு லென்ஸில் இந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா லென்ஸோட அதர் சைடில் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சென்ட்ரல் மேக்ஸிமா பற்றி பேசுகிறோம். அப்போது அதோட இமேஜ் வந்து நம்ம வேவ் ஆப்டிக்ஸை வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அல்லது ரேடியஸ் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா r0 = 1.22 lambda f/a. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷனில் டெரிவேஷனில் பார்த்த ரிசல்ட் தான். ஓகே, இப்போது எஃப் ஃபோக்கல் லென்த்து, இமேஜ் டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இது 3 ஆல்மோஸ்ட்டு சேம். ஓகே, இப்போது விங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எஃப். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் நீ வி சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ r0 = 1.22 lambda v/a. இதை ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோ. இப்போது மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் என்னது r0 v/uன்னு ஒன்று போடுவோம். இந்த இடத்துல r0/d மினிமம்னு போடுறாங்க. ஓகே, இப்போது இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா டி மினிமம்ங்கிறது r0/m. இப்போ நமக்கு மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலான்னு தெரியும், v/u. அதை இன்ஸ்டெட் ஆஃப் m சப்ஸ்டியூட் பண்ண டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு r0/v/u. இப்போ u நியூமரேட்டருக்கு போய்டும், அப்போ r0 u/v. ஓகே, இப்போது இந்த இடத்துல
R0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண. R0 வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 1, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண. D minimum is equal to 1.22 lambda B இங்கே U divided by AB. இந்த BB கேன்சல் ஆகிடுமா, அப்போ 1.22 lambda U by A. இப்போது நம்ம சொல்லியிருக்கோம் இமேஜ் டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, ஃபோக்கல் லென்த் மூணுமே வந்து ஈக்குவல். ஸோ நம்ம யூக்கு எஃப்ஐ ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எஃப்க்கு வியை ரிப்ளேஸ் பண்ணோம், இப்போ யூக்கு எஃப்ஐ ரிப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1.22 lambda F டிவைட் பை ஏ. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணுறேன். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கே இருக்கு பாரு, சரியா? இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் A by 2 தெரியும், இந்த டிஸ்டன்ஸு F. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் tan பீட்டா கன்சிடர் பண்ண. tan பீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை adjacent சைடா, அப்போது A by 2 டிவைட் பை F. 2 டினாமினேட்டருக்கு வந்துடும், A by 2F. 2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடும். 2 tan பீட்டா ஈக்குவல் டு A by F. இப்போ tan பீட்டா இஸ் ரீப்ளேஸ்டு பை sin பீட்டா, சரியா? tan பீட்டாங்கிறது ஸ்மாலாக இருக்குது, அதனால் நம்ம வந்து sin பீட்டாவால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் becomes 2 sin beta equal to A by F. ஓகே, இப்போ A is equal to 2F into sin beta. இப்போ இதை எடுத்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏயோட வேல்யூவை D minimum equal to 1.22 lambda F divided by, instead of A வந்து 2F sin beta போடும், சரியா? instead of A 2F sin beta. அப்போது FF கேன்சல் ஆகிடுமா, 1.22 lambda divided by 2 sin beta. இப்போது D minimumக்கு நம்ம ஒரு வேல்யூ அரைவ் பண்ணியாச்சு. நம்ம டு ஃபர்தர் ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் D minimum, சரியா? அதாவது எவ்வளோ மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசால்விங் பவர் கிடைக்கும். அப்போது இந்த டி மினிமமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு ஜாஸ்தி இருக்கிற ஒரு மீடியமில் வைப்போம். அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஃபார் ஆயில் தான் நமக்கு இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1 அவ்வளோ தான். அப்போது இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இந்த லென்ஸு இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆயிலுக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறோம். இமர்ஸ் பண்ணும்போது D minimum is equal to 1.22 lambda divided by 2n sin beta, where n is the refractive index of oil. ஓகே, இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, n into sin beta equal to நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ D minimum equal to 1.22 lambda divided by 2 into நியூமெரிக்கல் அப்பர்ச்சர். இப்போது D minimum நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ரிசால்விங் பவருங்கிறது 1 by D minimum சொன்னோம். அப்போது RM equal to, இது நியூமரேட்டருக்கு போயிடும், இது டினாமினேட்டருக்கு வந்துடும். 2 into நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் டிவைட் பை 1.22 lambda. ஓகே, 2n sin beta divided by 1.22 lambda. ஓகே, இதோட மைக்ரோஸ்கோப் ஓவர். இப்போது அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசால்விங் பவர் ஆஃப் அ டெலஸ்கோப் எப்படி இருக்குன்னா, RT equal to 1 by R0 A divided by 1.22 lambda into F. ஓகே, இது அடிஷ்னல் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.